சென்னை ராயபுரம் மற்றும் திருவிக நகர் தொகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அம்மா பேரவை பகுதி இணைச் செயலாளர் ஜெயசெல்வகுமார் ஏற்பாட்டிலும் புளியந்தோப்பு ரமேஷ் ஏற்பாட்டிலும் சுமார் 8 இடங்களில் அம்மாவின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் கேக் வெட்டி கொண்டாடி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை போல சிதறும் என விமர்சித்தார். இந்த ஒரு போக்குகள்லாம் பார்க்கும்போது 45 மாதங்கள்ல அவர் கடுமையான அளவுக்கு அந்த கூட்டணியில இருந்து கொண்டு ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இப்ப வெடிச்சிருக்காங்க. அந்த வெடிப்பு என்பது பார்த்தா நெல்லிக்காய் மூட்டை போல இன்னும் கொஞ்சம் காலத்துல சிதறுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா அரசியல் அந்த மேகங்கள் அது நல்ல சூழ்நிலையை அந்த கூட்டணி சிதறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற நிலைமை தான் இன்னைக்கு அரசியல் மேகங்கள் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை பார்த்தா எங்களுடைய தலைமையில கூட்டணியில யார் சேர்றாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக் கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியுடைய தலைமையும் சரி, அதே போன்று கட்சியை முடிவு செய்யற விஷயம்.